எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மதிபாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச தந்தூரி சிக்கன் எப்படி வந்து வீட்டிலையே சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல், தந்தூரி அடுப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். துளி கூட எண்ணெய் இல்லாமல். இப்போ நான் வந்து ஒரு முழு கோழியை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ முழு சிக்கன். ஸோ இதை வந்துட்டு நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2-3 முறை கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துகிட்டேன். ஸோ கடைக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி கீரல் போட்டு தருவாங்க. கீரல் போட்டு தரலைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்க கத்திரிக்கோல் இல்லைனா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தடவிக்கலாம். இதில் வந்துட்டு சுமார் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 2.5 ஸ்பூன் அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ ஃபுல் சிக்கன் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ சேர்க்குற இந்த இதில் இருக்கு இல்லையா மசாலாலாம் கொஞ்சம் இது ஊறணும். ஸோ இது ஊறுற கேப்பில் தான் நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான தந்தூர் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது கூட நான் ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். மீதி அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து மசாலாவில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா சிக்கனில் கோட்டிங் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு மிக்ஸு, அப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளேயும் வந்துட்டு தந்தூரி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறினா போதும். இப்போ வந்து ஒரு பவுல் இல்லைனா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம ½ எலுமிச்சம்பழம் மீதி இருக்கு இல்லையா, ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக நான் வந்து கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதிலே நல்லா வந்து நமக்கு தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ தயிரில் இருக்க தண்ணியே போதும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தந்தூரி மசாலாவை ஊறிக்கிட்டு இருக்க சிக்கனில் வந்து நல்லா எல்லா சைடும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா தடவி விடணும். நல்லா அந்த கீரல் போட்டிருக்கோம், ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா தடவிடுங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது குறைந்தது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரமாவது நல்லா இது ஊறணும். இப்போ சிக்கன் எல்லாமே நம்ம அந்த தந்தூர் மசாலாவில் நல்லா குளித்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஊற வைக்க போகிறேன். வெளியில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர்லாம் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். ஸோ வெளியில் வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம அந்த சிக்கனில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே இறங்கிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு வீட்டில் வந்து நான் கேக்குக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு உப்பு வச்சுருப்போம். ஸோ அந்த உப்பு எடுத்திருக்கேன். இது வந்து தூள் உப்பு தான். ஸோ அப்படி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் உப்பு கூட வாங்கி சேர்த்துக்கோங்க. இது கூட உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு தட்டு, இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு, கொஞ்சம் ஹைட்டான தட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கிளாஸ் இந்த மாதிரி குப்பரை கவுத்து போட்டு இதுக்கு மேலே சிக்கனை வந்து உட்கார வச்சுருங்க. ஸோ கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி உட்கார வச்சுருங்க. இந்த பிளேட் எதுக்கு நான் போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஹீட் எல்லா இடத்துக்கும் நல்லா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 50லேருந்து ஒரு 55 நிமிஷம் நல்லா இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 50 நிமிஷம் எனக்கு ஆச்சு. நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு. நம்ம கீரல் போட்ட இடத்துலலாம் நல்லா வந்து வந்திருக்கு. ஸோ அடியில் இருக்க பிளேட் எதுக்கு போட சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிக்கனில் இருக்க அந்த தண்ணி, அந்த கொழுப்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இறங்கி தட்டிலலாம் நிறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளேட் போட சொன்னேன். இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை வந்து வெளியே எடுக்கணும். சூடோடு இருக்கும்போதே எடுத்துடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தண்ணியும் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் அதை எப்படி செய்கிறது அதையும் நான் கடைசியில் சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க நம்ம குடத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்டாண்டு வச்சு பெரிய ஸ்டாண்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கன் எடுத்துகிட்டு இதில் வச்சு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வச்சு வாட்ட போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணெய் பட்டர் வந்துட்டு தடவிக்கோங்க. பட்டர் தடவி எல்லா சைடும் நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு நல்லா. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பெட்டர். எதுக்குன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கன் ஃபுல்லாக நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்படி செய்யும்போது நம்ம போய் ரெஸ்டாரண்ட்லாம் அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடல. ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ஒரிஜினலாக. ஸோ ஒவ்வொரு தடவையும் திருப்பி விடும்போது கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வந்தோடனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லா சைடும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் பட்டுச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் தந்தூரி சூப்பராக வந்து வீட்டிலேயே செஞ்சாச்சு. சட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த சிக்கன் தண்ணி அந்த தட்டில் விழுந்தது. ஸோ அதை வந்துட்டு இது மேலே வந்து ஊற்றிட்டு சாப்பிட்லாம். இல்லைனா இந்த சிக்கனை எடுத்து தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் வந்து ஹோம்மேட் மயோனஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சண்டே இந்த சிக்கன் தந்தூரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த சிக்கன் தந்தூரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நான்வெஜ் அண்ட் ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அது கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.